ஹாய், அனைத்து உயிர் சொன்ன எல்லாத்துக்கும் வணக்கம். இப்ப நம்ம எங்க இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சுடுகாட்ல தான் இருக்கிறோம். ஏன் சுடுகாட்ல இருக்கிறேன் அப்படின்னு கேட்டா கூட சொல்லதுக்கு இது இல்ல. நான் எப்பவுமே அதாவது இங்க வந்து உட்கார்ந்து பார்த்தா மன அமைதி அப்படி ஒரு அமைதி கிடைக்கும். கோயில் குளத்துல கிடைக்கிற அமைதி வந்து இங்க சுடுகாட்ல கிடைக்கும். எந்த ஒரு சத்தம் இருக்காது, எந்த ஒரு பேச்சு இருக்காது. அமைதியா இருக்கும். ஏன் இதுல அதாவது நான் என்ன விஷயம் சொல்றேன்னா, சுடுகாட்ல உட்கார்ந்து இருக்கும் போச்சுல வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? டைமும் தேவையில்ல. அதுதான் சொல்லதுக்கு என்ன? ஒண்ணுமே இல்ல. இந்த இயற்கையான காத்து, இத சுவாசம் பண்ணும் போச்சுல மனசுக்குள்ள ஒரு அமைதி, உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு கிடைக்குது. அது மயானத்துல கிடைக்கும். மயானத்துல அதாவது காசியில வந்து எல்லாரும் காசின்னு சொன்னாலே பயப்படுறாங்க. காசியில வந்து பொணம் எரிஞ்சிட்டு இருக்கும் போச்சுல வந்து மெடிடேட் பண்ணுவாங்க. அங்க இருக்கிற யோகிகள், மகான்கள், அகோரிகள் எல்லாருமே அதான் பண்ணுவாங்க. அப்போ பண்ணும் போச்சுல அவங்க அந்த சாம்பல் எரியும் போச்சுல அந்த எலும்பு வெடிக்கும். அந்த எலும்பு வெடிக்கும் போச்சுல அந்த எலும்பு வெடிக்கும் போச்சுல அவங்களுக்குள்ள உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும். என்ன உணர்வுனா, இங்க இருக்கமா அங்க இருக்கமா, அதாவது அங்க எரிஞ்சிட்டு இருக்க போனா நம்மளா இல்ல இங்க உட்கார்ந்து இருக்கமாங்கிற ஒரு 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 இணை புரியாத ஒரு உணர்வு உள்ளுக்குள்ள ஏற்படும். சரிங்களா? அந்த மெடிடேஷன் பண்ணும் போதிலும் சரி, அந்த அதாவது அங்க இருக்கிற ஒண்ணுதான். ஏன் இதை நான் சொல்றேன்னா, எனக்கு அதாவது சுடுகாட்டுல வந்து உட்கார்ந்து என்னோட அறியாமையில நான் இருக்க முச்சில பிறப்பு இறப்பு கேள்வி எனக்குள்ள தோண்டிச்சு. அது ஏன் ஒருத்தர் இறக்குறாங்க, ஏன் இப்படி போறாங்க, போனதுக்கு அப்புறம் என்ன ஆவாங்க, அந்த உடம்பு தானே மண்ணுக்குள்ள போகுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு சில விஷயங்கள் அந்த கேள்விகளுக்கு எழும்புவதனாலே ஒரு மனுஷனுக்குள்ள பிறப்பு இறப்பு கேள்வி எழும்புனாலே சிவபெருமானோட சூட்சும தன்மை ஆரம்பிக்குதுன்னு ஒரு அர்த்தம். அந்த வாழ்க்கையில தேடக்கூடிய விஷய கேள்விகளுக்கு அத்தனையும் பதிலளிக்கப்படும். யாருக்குமே பதிலளிக்கப்படாது. சரிங்களா? அப்போ இந்த சுடுகாட்டுல வச்சுதான், இந்த மயானத்துல வச்சுதான் நமக்கு கேள்விகள் எழும்பப்பட்டு மனம் உடைஞ்சி ரொம்ப கவலையா இருக்கும் போச்சுல, நான் என்ன எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையோட இருக்கும் போச்சு இந்த இடத்துல வந்து உட்காரும் போச்சுல தான் நமக்கான கேள்விகளுக்கு விடை கிடைச்சிச்சு. டாடி சிவா நம்மளை ஆட்கொண்ட பிறகுதான் எல்லா அதிசயமும் தெரிஞ்சுது, எல்லா ஒரு அற்புதமும் தெரிஞ்சிச்சு. பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சுடுகாடை பத்தி. சரிங்களா? அதாவது இந்த சுடுகாட்டுல வந்து இந்த மேல கூரை கட்டி போட்டிருக்காங்க வந்து உட்கார்ந்து கணக்கு சொல்லணும். இது எதுக்குன்னா, சின்ன ஒரு காமெடி தான் சொல்றேன். இது அங்க புதைச்சு அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. அதான் அங்க உட்கார்ந்து இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது அடுத்த நம்ம வெயிட்டிங் லிஸ்ட்ல நம்ம இருக்கிறோம். நம்மளும் ஒரு நாள் அந்த இடத்துக்கு போக தான் போறோம். சரிங்களா? நம்ம நிரந்தரமா இங்கே இருக்க போறோம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிகினிங். சின்ன ஒரு பயணத்துக்காக தான் வந்திருக்கோம். அந்த பயணம் முடிஞ்ச உடனே நம்ம பாட்டுல போயிட்டே இருக்கலாம். அந்த பயணத்தை தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை, எந்த ஒரு பயமும் கிடையாது. இதுதான். இது தெரியாம தான் ஐயோ நம்ம இறந்துருவோமோ, நம்ம செத்து போயிருவோமோ, இப்படி போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை, ஒரு பயம், ஒரு அச்சுறுத்தல் வருது. அப்பெல்லாம் கிடையாது. பிறப்பும் இறப்பும் இயல்பு, அது இயற்கையோட இது. அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்துக்கு இங்க வந்திருக்கோம். அந்த விஷயம் முடிஞ்சோடனே நம்ம பாட்டுல போயிட்டே இருக்க வேண்டியதான். சிவா.